ஐடி ஜாப் வந்து 9 to 5 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? டிராவல்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் உண்மையாலுமே இல்ல வீட்டுக்கு போய் கூட நீங்க உங்களை மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண சொல்லலாம். உண்மையாலுமே ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours டிராவலிங் ஒரு 4 hours போயிடும். ஓகே. ஸோ ஒரு நாள்ல 14 hours டிராவல். ஏன்னா லாங்ல இருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு கேப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே உள்ளவங்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்து தான் போகணும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் கால் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் அட்டென்ட் பண்ணணும். மானிட்டரி எங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டைமிங் இல்லைங்க. டைமிங் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் ஆமாம், எப்போ கால் பண்ணாலும் ஒர்க் பண்ணி தான். ஓகே. நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கீங்களா இல்லை டெவலப்மெண்ட் தான்? சப்போர்ட்டில் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்கேன். ஓகே. ஸோ டேட்டா பேஸ் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நைட் ஷிஃப்ட் இல்லாமல் இருக்கா இல்லை நார்மல் ஷிஃப்ட்? ஜென்ரல் ஷிஃப்ட் தான் எங்களுக்கு. பட் ஆனால் யூஎஸ் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறதால அவங்க டைம் நைட்லேயும் எனக்கு கால்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த டைம் நான் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எங்களோட ஒர்க்கிங் hour is 9 hours. So we work for 8 hours and 1 hour is for a break. Okay. So together it's 9 hours and we work between 11 to 8. So we work in a 6-day pattern. So we usually work on Saturdays. Okay. Sunday would be a week off for us. So recruitment la irukradhanaala vandu we used to have some activities to do. Okay. Because we'd be having batches on Monday. So for that we have to extend hours. But again, it's part and parcel of the day-to-day activity. So I'm working in 10 hours. இது வரைக்கும் 6 years ஆச்சு. 6 yearsல மார்னிங் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months தான் பத்து. ஸோ நைட் தான் எனக்கு மோஸ்ட்லி நைட் தான். ஸோ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நைட் ஷிஃப்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓரளவு நம்மளே அதை மாற்றிக்கணும். நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் மார்னிங் காலேஜ் போகணும், மார்னிங் ஸ்கூல் போகணும், ஈவினிங் வந்துடுவோம். காலேஜ் மார்னிங் போனால் ஈவினிங் கூட நைட் தூங்கிடுவோம். ஆனால் இங்கே ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நைட் தூங்கியே பல நாள் ஆச்சு. அண்ட் மோஸ்ட்லி நான் வந்துட்டு 6 hours 7 hours தான் மோஸ்ட்லி. அது கூட அதிகம். ரொம்ப சொல்லணும்னா 5 hours அவ்வளோதான். நான் என்னையும் பார்த்துக்கணும், ரூமில் இருக்கேன் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் எல்லாம் ரூமில் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிட்ணும். அது போக இடையில கேப்பில் இந்த ஒர்க்கில் பெண்டிங்ஸ்னால் அதையும் பார்க்கணும். நாங்கள் அது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. டைமிங் வந்து உங்களுக்கு 8.5 hours 9 hours. ஓகே. டைமிங் வந்து அவங்களோட ஷிஃப்டிங் பொறுத்து. எல்லாருக்கும் 9 to 5 இருக்குல்ல. சில பேருக்கு ஏர்லி மார்னிங் இருக்கும், சில பேருக்கு ஈவினிங் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஷிஃப்ட்